श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷித நீவில அனிபுண பத்ததியில 12வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம அனுபவிச்சுருக்கோம். அற்புதமான ஸ்லோகம் இது. நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி ததந்திகே சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோஹம் மனாகபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா முதா கிமுதாசதே. அவிவேக்கிகளாக இருக்கிறவளுக்கு யார பத்தி என்ன சொல்றது, எங்க எப்படி பேசுறது என்பதை பத்தி ஒரு துளியும் யோசனை பண்ணாமல் தனக்கு என்ன தோன்றதோ அப்படி பண்ணுவான். தனக்கு என்ன தோன்றதோ அது பண்றது கூட ஒரு சமயத்துல ஒத்துண்டா கூட ஒத்துக்கலாம். ஆனா புண்படுத்துவதற்காகவே சில காரியங்கள்லாம் அவ பண்ணுவா. அதுலயும் அவளிடத்துல ஒரு தோஷம் இருந்து தப்பு பண்ணாக்க அவள அந்த தோஷம் சொன்னா கூட பரவாயில்ல. தோஷமே இல்லாதவா கிட்ட கேவலம் ஒரு அசூயினால அவளை பத்தி கண்ணா பின்னான்னு பேசுவா. இத பத்தி தான் சொல்லிட்டு வரேன். நிரவதி குணகிராமே ராமே நிராகசி இது வரைக்கும் பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ராமனுடைய கல்யாண குணங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நிரவதி குணகிராமின்னு சொல்றார். இவ்வளவு அவ்வளவுன்னு இப்படி எல்லாம் ஒரு வரையறை செய்து ராமனுடைய கல்யாண குணங்களை சொல்ல முடியாது. இப்படி எத்தனையோ கல்யாண குணங்களோட ராமன் எழுந்தருளியுள்ளார் என்பது சுப்பிரசித்தமான ஒரு விஷயம். அததான் நம்ம போன வாரத்துல இந்த உபன்யாசத்தின் போது பார்த்தோம். ராமே என்று அந்த ராமன்ற ஒரு திருநாமத்துக்கு உண்டான ஏற்றம் இங்க ராமேன்னு சொல்றதுனால திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஒரு ஏற்றம். அந்த ராமனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இருக்க இந்த திருமேனி அது எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாருக்கும், அதாவது இத்தனை குணங்கள் இருந்தாலும் கூட இந்த குணங்கள்லாம் தங்கத்துல பதிஞ்ச மாதிரி, இவைகள்லாம் குணங்கள்லாம் வைரம் மாதிரி, ரத்னம் மாதிரி. அந்த வைரம் ரத்னத்தெல்லாம் பித்தளையில பதிச்சா நன்னா இருக்குமான்னா, அது தங்கத்துல பதிச்சாதான் அது நன்னா இருந்துட்டு இருக்கும். அந்த ரீதியில இந்த குணங்கள் எல்லாமே ரத்னங்கள் எல்லாமே அந்த ராமனுடைய திருமேனியில ஸ்வர்ணம் ஆப்ரணகாத்து சுவர்ண ஏவ ஹிரண்யகேசா ஹிரண்ய ஸ்மஸ்ருஹு என்றெல்லாம் சொல்லி பெருமாளுடைய திருமேனி ஆரம்பத்திலேருந்து ஆப்ரணகாத்து சுவர்ண ஏவன்னு சொல்லி எல்லாம் நகத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்வர்ணமயமாக இருக்குன்னாக்கா அப்படி ஒரு தேஜோ ராசியாக இருக்குன்னு வேதமே சொல்றது. அந்த ரீதியில ராமனுடைய திருமேனி இப்படி தேஜோ ராசியாக இருந்ததுன்றத சொன்னார்.
இப்படி இந்த தேஜோ ராசியாக இருந்திருக்கிற ராமனுடைய திருமேனிய சொல்லச்சே அந்த ராமன் இடத்துல எல்லாருக்கும் ஒரு பிரீத்தி. ராமன் 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 ராமன்னு அந்த ராமனோட விஷயத்துல ஜனங்கள் மொத்தம் நினைச்சுட்டே இருந்தா, ராமனையே நினைச்சுட்டு இருக்குவா. ராமோ ராம இது பிரஜானாம் அபவத் கதாக ராமபூதம் இதம் சர்வம்னு அந்த பிரஜைகள்லாம் இன்னைக்கு ராமர் இப்படி பேசினார், ராமர் என்ன பண்ணேர்னு வார்த்தை மொத்தம் ராமன் ராமன் ராமன்னு தான் இருந்ததே தவிர வேற எதுவும் இல்லை. ஆகையால அவர் விஷயத்துல கூட சில பேர் சில தோஷங்களை சொல்ல முற்படுகிறார்கள். அப்படி அந்த தோஷங்களை சொல்லும் பொழுது வெக்கமே படுறதில்லை, துளி கூட வெக்கப்படுறதில்லை. வெக்கப்படாத சொல்றான்றதுக்கு சொல்ல போறார். அதுதான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ராமே நிராகசி. சில பேருண்ட நிறைய கல்யாண குணங்கள்லாம் நல்ல குணங்கள் இருக்கலாம், கூடவே ஒரு சில ஒரு தீய குணங்களும் இருக்கலாம். லோக்கத்துல நாம பாக்குறது தான். நல்ல தயையான, அதாவது நல்ல கொடையாளியா இருக்கலாம், நிறைய நல்ல மனசு, நிறைய பேருக்கு நன்னா கொடுக்கிறவராக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா சட்டுன்னு கோபம் வந்துடும். அந்த சட்டுன்னு கோபம் வந்த உடனே வாக்கால எதனா ஒண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த வெசிண்டே அந்த ஒரு தோஷம் சொல்லிண்டேவோ இல்லை ஒரு கோபமா அந்த வஸ்துவை கொடுத்தாள்னாக்கா வாங்கிக்கிறவாளுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஆகையால எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம்னு சொல்றது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம பக்தி ஸ்ரத்தையோட யாருக்கான கொடுக்கச்சே தானம் பண்ணணுமோ அதே மாதிரி நாம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அஸ்ரத்தையா அதேயம், அஸ்ரத்தையாக கொடுக்க கூடாது. அவ எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இதோட நிலையில தான் நாம கொடுக்கணும்ன்றதையும் அத்தையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கார் அங்க. அந்த மாதிரி வரச்சே ராமனிடத்துல என்ன விசேஷம் என்று கேட்டா, இத்தனை கல்யாண குணங்கள் இருந்தாலும் கூட நிராகசி, ஒரு தோஷம் கூட ராமனிடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். நதம் பசியாமியம் லோகே பரோட்சமபி யோ நரஹ நிரஸ்தோபி யோஸ்ய தோஷம் உதீரயேத். அதாவது நதம் பசியாமியம் லோகே பரோட்சமபி யோ நரஹான்னு சொல்லுது. சில பேர் சில நேரடியா தோஷம் சொல்றதுக்கு தயங்குவா. ஆனா ராமர் விஷயத்துல வரைச்சு பரோட்சம் அப்படின்னு சொல்லி நேரடியா இல்லாத மறைவுல கூட இந்த ராமரை தோஷம் சொல்றவாளே கிடையாது. ஆகையால நதம் பசியாமியம் லோகே பரோட்சமபி யோ நரஹா, இந்த பரோட்சத்துல கூட யாரும் ஒரு மனுஷனாகவும் தோஷம் சொல்ல மாட்டான்னு சொல்லி அர்த்தம். நிரஸ்தோபி யோசிய தோஷம் உதீரயேத்துன்னு சொல்லி சொல்ற. ராமனாலே தோற்கடிக்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனும் கூட ராமன் விஷயத்துல எந்த தோஷத்தையும் சொல்ல மாட்டான். இப்படி ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால நிராகசி என்பதற்கு அர்த்தம் வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா லோகா வதந்தி ததந்திகே. வாகசி ஸ்புரணமுஷிதா லோகா, இவாளுடைய வாக்கு இருக்க அதுவேதான் கத்தியம். வாகசி என்பதாக சொல்ற. அதாவது பிறரை தூஷிப்பதே காரியம். தூஷணைக்க வியக்ர ஜிஹ்வாபரஹான்னு சொல்லி வியாக்கியானம் பண்றார் சுவாமி. பிறரை தூஷிக்கிறது அதுதான் காரியமா இருந்துருக்கிறது. அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த வாக்கே ஒரு கத்தியம். கத்தி என்ன பண்ணும்? ஹிம்சிக்கிறது தான் கத்தியினுடைய காரியம். அதாவது அந்த கத்தி கையில வச்சிருந்தோம்னா வெறுமை இருக்க மாட்டோம், ஒரு மரத்தை வெட்டுவோம், செடியை வெட்டுவோம், எத்தையான வெட்டிண்டே இருக்கிறது தான் அந்த கத்தியினுடைய காரியமே தவிர இந்த சேதனம் பண்றது அதுதான் அந்த கத்தியினுடைய காரியம். அதே மாதிரி வாக்கு, இந்த வாக்காகிற ஒரு கத்தி
இது இந்த இந்த வாக்கா இருக்கிற கத்தி என்ன பண்ணோம்னாக்கா அந்த கத்தி எல்லாரையும் வெட்டிகிட்டே இருக்க மாதிரி இந்த கத்தி பிறரை தூஷணம் பண்றதாகவே இருந்துட்டு இருக்கோம்னு சொல்ற. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். ராமாயணத்துல வரைச்சு சீதா பிராட்டி ராமரிடத்துல சொல்ற ஒரு வார்த்தை அற்புதமான ஒரு விஷயம். ராமர் மகர்ஷிகளுக்கெல்லாம் பிரதிஜ்ஞை பண்றார், மகர்ஷிகளிடத்துல பிரதிஜ்ஞை பண்றார், உங்களுடைய தபஸுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ராட்சச சமூகத்தை எல்லாமே நான் அழிச்சுடுவேன்னு பிரதிஜ்ஞை பண்றேன். இப்படி பிரதிஜ்ஞை பண்ணச்சே சீதா பிராட்டி அந்த இடத்துல அப்ப எதுவுமே சொல்லல. ஒரு மனைவி கணவனிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத இந்த சீதா பிராட்டியினுடைய வார்த்தையினாலேயே தெரியும் நமக்கு. ராமர் இந்த மாதிரி பிரதிஜ்ஞை பண்ணது அவ்வளவா சரியில்லை போல சீதா பிராட்டி மனசுல படுறது. அதனால சீதா பிராட்டி அந்த இடத்துல இருந்து கிளம்பின பிற்பாடு சொல்றா, லோகத்துல 3 விஷயங்கள் தவறானதாக கருதப்படுகின்றன. அதுல 1 அன்றுத வதனம், பொய் பேசுவது என்பது யாருமே அதை அங்கீகரிக்க மாட்டார். அந்த விஷயத்துல ராமோ துர்ணாபிபாஷிதன்னு சொல்லிருக்கிறபடினால நீ ராமனா இருந்து எந்த ஒரு சமயத்திலையும் பொய் பேசுறதுன்றது உம்முடைய மனசால கூட உதிச்சது கிடையாது. ஆகையால அந்த அம்சம் சரியா போயிடுத்து. 2வது விஷயம் என்ன, பரதாராபிமர்சனம், பிறன் மனைவி விஷயத்துல தவறாக நடந்து கொள்வதுன்றது 2வதாக சொல்ற விஷயம். அந்த பிறன் மனைவின்னு சொல்லச்சு அந்த ராமனுக்கு பொறுத்த வரைக்கும் பிறன் மனைவி என்ன, வேற ஒரு பெண்ணை சீதா பிராட்டி தவிர வேற ஒரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காதவர், அவர் விஷயத்துல இந்த தோஷம்ன்றது வரவே போறதில்லை. இத சொல்றது சீதா பிராட்டி. உம்மை பத்தி எனக்கு நன்னா தெரியும், இந்த தோஷம் உமக்கு வராது. இது 2ம் சரியா போயிட்டு. இன்னொன்னு லோக கர்ஹிதமான 3வது விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு காரணம் இல்லாமல் ஒருவரிடத்துல கோச்சிக்கிறது. எதனா காரணம் இருந்து கோச்சிட்டோம்னா அதுல அர்த்தம் இருக்கு. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணி அதுக்காக கோச்சிட்டோம்னா அதுல அர்த்தம் இருக்கு. எந்த ஒரு காரணமும் நிஷ்காரணமாக அந்த பிறரை துன்புறுத்துவதோ பிறரை அழிக்க முற்படுவதோ இந்த காரியம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான காரியம் என்று சொல்ற. அப்ப சொல்லச்சே சீதா பிராட்டி கேக்குறா, ராட்சசால் நம்மள என்ன பண்ணிட்டா? ராட்சசால் நம்மள ஒன்னும் பண்ணல, நமக்கு எதிரிகள் அல்ல, மகர்ஷிகளுக்கு எதிரியாக இருந்துருக்கான்றதுக்காக ராட்சச சமூகத்தையே நான் அழிச்சிடுவேன்னு நீர் சொல்றேற, அது யுக்தமா படல என்று சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை, ஒரு நடந்த ஒரு விஷயத்த சொல்ற. சீதா பிராட்டி சொல்றா, இந்த கையில இத்தனை பானங்கள்லாம் இவ கொடுக்குறாள, இந்த மகர்ஷிகள்லாம் அகஸ்தியர் கொடுத்திருக்காரு, ஒவ்வொருத்தரா கொடுத்திருக்கிற பானங்கள்லாம் நீ அஸ்திரங்கள்லாம் வாங்கி நீர் வச்சுருக்கார, இதை வச்சுட்டாக்கா கடைசியில உம்முடைய குணங்களுக்கு ஒரு இழுக்குதான் வரும், நல்ல பேருக்கு கெடுதல் தான் வருமே தவிர இது நல்லது வராதுன்னு சொல்ற. ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு மகர்ஷி இருந்த பெரிய தபஸ்வி, அந்த மகர்ஷி அவருடைய தபஸ கெடுக்கணும்னு இந்திரன் நினைக்கிறான். சரி, எப்படிடா கெடுக்கிறதுன்னு பாக்குறான். இந்திரனே நேர ஒரு கத்தி, கூர்மையான ஒரு கத்தி, அந்த கத்திய கொண்டு கொடுக்குறான். நான் இதை வாங்கிக்கிறேன், ஆனா இதை பத்திரமா வச்சுக்கணும். ஆகையால உம்ம காட்டுல நம்பிக்கை எனக்கு வேற யாருடையும் கிடையாது. ஆகையால நீர் இந்த கத்திய பத்திரமா வச்சுக்கோ, நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னான். இவரும் இந்திரனே நம்மள்ட சொல்லியிருக்கானேன்னு சொல்லி அந்த கத்திய கையில வாங்கிக்கிறேன்.
வாங்கிட்டு இது பத்திரமா வைக்கணும், ஆசிரமத்துல வச்சுட்டு வந்தாக்கா யாரனா எடுத்தும் போயிட்டா, வேடுவன் யாரனா வந்து எடுத்தும் போயிட்டா என்ன பண்றதுன்னு எல்லாம் நினைச்சுண்டு அப்பப்போ அந்த கத்தியை எங்க போற இடத்தெல்லாம் கையிலேயே எடுத்தும் போவேன். அந்த போச்சு எல்லாம் கையில எடுத்தும் போச்சு, அந்த கத்தியை கையில வச்சிருந்தா நம்ம கையில கூட ஒரு கத்திரிக்கோள் கணக்கு கையில இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்துல இருக்கிற பேப்பரை கத்திரிப்போம், வேற எதனா ஒரு வஸ்து இருந்ததுன்னா அது கத்திரிப்போம், எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம் நம்ம. அந்த மாதிரி அந்த கத்தி வச்சுட்டு இருக்கிறதே என்ன பண்ணும், சில சமயத்துல அந்த செடி கொடிகளை முன்ன வெட்ட தோன்றது, அப்புறமா என்ன பண்றது, சின்ன சின்ன பிராணிகளை ஹிம்சை பண்ண தோன்றது. இப்படியே போய் ஒரு கால விசேஷத்துல அவர் என்ன பண்ண, பெரிய ஒரு ஹிம்சை பண்றவராகவே அவர் ஆயிட்டு. இதுதான் இந்திரன் விரும்பினது. அவருடைய தபஸ் மொத்தம் வீணா போயிடும். இப்போ அந்த மாதிரி நம்மள்ட அஸ்திரம் வந்திருக்கு, இந்த அஸ்திரங்கள்லாம் இப்படி அதை வச்சுட்டு ஒரு காரணம் இல்லாமலேயே பிறரை துன்புறுத்தும்படியான ஒரு நிலை நமக்கு வந்ததுன்னாக்க எல்லாராலையும் எல்லாருடைய பழிப்புக்கும் நாம ஆள்பட்டவர்களாக ஆகலாம். ஆகையால இது என்னமோ எனக்கு கொஞ்சம் நீர் பண்ண அந்த பிரதிஜ்ஞ விஷயத்துல கொஞ்சம் தப்பா இருக்கு, எனக்கு என்னமோ தோன்றது. உமக்கு தெரியாத தர்மம் இல்ல, நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால எனக்கு இப்படி எல்லாம் தோன்றது, நேர் இதை பண்ண வேண்டியது, நேர் யோசனை பண்ணி பண்ண வேண்டியதுன்னு சீதா பிராட்டி அந்த இடத்துல சொல்றான். இப்ப இதுல இருந்து என்ன ஏற்படுறதுன்னா, கத்தி மாதிரி ஒரு ஆயுதம் பக்கத்துல இருந்ததுன்னாக்க அது என்ன பண்ணும், தப்பு காரியமே பண்ண வைக்கும். அந்த மாதிரி இவாளுடைய நாக்கே ஒரு கத்தியா இருக்கு. அந்த கத்தியினுடைய காரியம் என்ன, பிறரை துன்புறுத்துவதுதான். இந்த நாக்கும் பிறரை தூஷணம் பண்றதே தான் இந்த நாக்கினுடைய காரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கத்தியா இருக்கு. அது சில சமயத்துல பளபளன்னு நன்னா பட்ட தீர்த்தி வச்சிருந்தமான கத்தி பொறிக்கிறது, அது பிரகாசிக்கிறது. அது என்னாகும் அப்படின்னா, வாகசி ஸ்புரண முஷிதா லோகா, இந்த மின்னல் அடிச்சதுன்னாக்க கண்ணு கூசும். அதனால நாம எல்லாம் கண்ணை மூடின்றுவோம், அந்த வெளிச்சத்துக்கே ஒரு தடங்கல் ஏற்படும். அந்த மாதிரி பிறரை துன்புறுத்துவதாக இருக்கக்கூடிய அப்படி ஒரு பிறர் மனசு புண்படுற மாதிரி வார்த்தை பேசுறதாகிற ஒரு கத்தி அந்த நாக்கு அவளிடத்துல இருக்கிறது. அது என்ன பண்ணும்னாக்க விவேகம் இல்லாத பண்ணிடும். ஆலோக்கம்ன்றது வெளிச்சம், அந்த வெளிச்சம் இருந்தாதான் இது நல்லது, இது கெட்டது, இது பாம்பு, இது பழுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியும். அந்த ஆலோக்கம் இல்லாத போயிட்டுனாக்கா அந்த பாம்பு மேலேயும் காலை வச்சிருவோம், பழுதுன்னு பழுதையும் பாம்புன்னு நினைச்சுட்டு ஒதுங்கி போறதுன்றது இருக்கலாம். ஆகையால அந்த விவேகம் இல்லாத போயிடுறது இப்படிப்பட்ட நாக்கோட இருக்கிறவாளுக்குன்னு அர்த்தம். வாகசி ஸ்புரண முஷிதா லோகாஹ, லோகாஹ தேன முஷிதஹ, அதாவது இந்த வாக்காகிற ஒரு கத்தி, அந்த கத்தியினுடைய ஒரு பளபளப்பு, அந்த பளபளப்புல கண்ணுக்கே ஒரு கூசுதல் ஏற்படுறது. அந்த கண்ணுக்கு கூசுதல் ஏற்பட்டு வெளிச்சத்தை பார்க்காத இருக்க மாதிரியாக இங்கேயும் விவேகம் இல்லாதவர்களாக இவர்கள் ஆயிடுறான்னு சொன்னாங்க. இப்படி இருக்கச்சே ராஜசி பொருத்தன் ஒரு முஷிதா லோகாஹான்னு லோக சப்தத்தை சொல்ற. லோகஹா லோக்கியம் லோகயம் தீதி லோகஹா என்று சொன்ன ஒரு மாம்ச சக்ஷஸ், இந்த கண்ணு இருக்க பார்க்க வைக்கிறது, அவ்வளவுதான். அந்த மாம்ச சக்ஷுர் மாத்திர சம்பன்னத்துவம் இவாளுக்கு இருக்கிறது வெறும் மாம்ச சக்ஷுஸ் தானே தவிர இது நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிந்து தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் இல்லை அவளிடத்துல இல்லைன்னு அர்த்தம். அது அவள்லாம் பேசுற வதந்தி என்ன வாச்சா கதையன், அவ மனசுல ஹிருதயத்துல இந்த ராமனை பத்தி தப்பா சொல்லணும்ன்றது, அதாவது நல்லவாள்னு அப்படி அர்த்தம் கிடையாது.
அதே சமயத்துல ஹிருதயத்துல என்ன இருக்கு சரியா தப்பான்றத பார்க்காமலே வார்த்தையாலேயே கொட்டிப்படுறது. அதுதான் கதையந்தின்னு சொல்லி சொல்ற. சதந்திக்கே இடம் பொருள் ஏவல் வேணும். நாம ஒரு வார்த்தை பேசணுமானா எந்த இடத்துல பேசுறோம், யாரோட பேசுறோம், எந்த சமயத்துல பேசுறோம், எப்படி பேசுறோம், இப்படி பல விஷயங்களை நாம அத யோசனை பண்ணிதான் பேசணுமே தவிர நாம திடீர்னு எல்லாம் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. ஆனா இவா என்ன பண்ணுவா, எதை பத்தியும் நினைக்காமல் இவா பேசுறவாளா இருப்பா. அதுவும் சதந்திகேன்னு சொல்லி சொல்ற. சத்துக்களுடைய அந்திகே சமீபத்தில். ராமனை பத்தி தோஷம் சொல்றது எங்கேயானா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ராமோ ராமயித்தி பிரஜானாம் அபவத் கதான்னு சொல்லி ராமன் ராமன் ராமன்னு ராமனை விசேஷமாக கொண்டாடிட்டு இருக்கிற சத்துக்கள் அவள் எதிரையே அவள் அருகிலேயே அவள் காதுல விழும்படியாகவே இவெல்லாம் வதந்தி பேசுகிறார்கள் என்பதாக சொல்றார். அத்தியந்த சமீப தேசே என்பதாக அந்திக்கேன்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப சமீபத்துல சொல்றேன்னு. திருடபூர்வ ஸ்ருதோ மூர்கான்னு சொல்ற. இவளுடைய எண்ணம் இருந்துருக்க அந்த தவறான எண்ணம்ன்றது திருடமாக இருந்துருக்கு. அவள்கிட்ட அவளை மாத்திக்கவே முடியாது. ஆகையால அந்த மூர்களாக இருந்துருக்க. இப்படி அதோடு இல்லாத பிரத்தியார் இடத்துல தோஷம் சொல்லிட்டோம்னாக்கா அதுவே இவாளுக்கு ஒரு சந்தோஷம் தான். இந்த தோஷத்துல வரைச்சே பாதுகா சகஸ்திரத்துல ஒரு கடைசியில ஒரு ஸ்லோகம் சொல்ற சுவாமி தேசிகன். என்னன்னா, ஜனங்கள்ல ஒரு சத்துக்களாக இருந்தாள்னாக்கா எத்தனையோ தோஷம் இருந்தாலும் கூட அத்தனை தோஷங்களுக்கு நடுவுலையும் இருக்கக்கூடிய குணத்தை மாத்திரம்தான் அவ பார்ப்பா. இதே அசத்துக்களாக இருந்தாள்னாக்கா அவளை பொறுத்த வரைக்கும் தோஷமே இல்லாட்டா கூட தோஷான்வேஷணம் பண்ணுவா. இதுல என்ன தோஷம் இருக்கு என்னன்றத பார்த்து அன்வேஷணம் பண்ணி அது ஒண்ணுதான் அவ கண்ணுல படுமே தவிர வேற எதுவுமே படாது. இல்லாத தோஷத்தை இருக்கிறதாக சொல்லி அந்த ஊரை சொல்லி அதுல ஒரு சந்தோஷம். இப்படி சுவாமி கடைசியில இந்த பாதுகா சகஸ்திரத்தை சாதிச்சுட்டு கடைசியில சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டா, இப்படி இது ரங்கநாதனுடைய கேவல கட்டாட்சத்தினால ரங்கநாதனுடைய நிர்ஹேதுக்குமான ஒரு கிருபா விசேஷத்தினால இந்த 1000 ஸ்லோகங்களும் எழுதப்பட்டன. அப்படி இருந்தும் இதுல யாரானா சில பேர் தோஷத்தை சொல்ல விரும்பினாள்னா கொள்ள துணிவினும் கோதன் ரிகழினும் கூர்மதியே என்பதாக சொல்ற. கொள்ள துணிவினும் இது ரொம்ப அத்தியுதமான ஒரு காவியம். இதை நாம ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து ரசிக்கணும். இதை கொண்டு பாதுகா தேவியினுடைய மகிமையை எப்படி எல்லாம் சொல்லியிருக்கார் சுவாமின்னு நமக்கு காண்பிச்சு கொடுத்த சுவாமிய கொண்டாடணும் என்று கொள்ள துணிவினும் அப்படி சொல்லுவதற்கு மீதி பேர் எது சொன்னாலும் இதுதான் அற்புதமானதுன்னு நினைக்கிறவா சில பேர். சில பேர் கோதென்று இகழினும் இதுல என்ன சாரம் இருக்கு, ஒரு சாரம் இல்ல, இது மொத்தம் அசாரமானது, வெறும் செக்கதான், இது சாரம் ஒண்ணும் இல்லை. சில பேர் இத தோஷம் சொன்னாலும் கூட எனக்கு ஒண்ணும் கிடையாது, கூர்மதியேர் எள்ளத்தனையும் உகவா திகழாது என்னெழில் மதியேன்னு. நீ ஸ்தோத்திரம் பண்ணினதுனால நான் ரொம்ப ஓஹோ என்ன காட்டலாம் அப்படி கிடையாது வைக்கணும்னு நான் நினைக்கிறவன் கிடையாது. அதே சமயத்துல நீ தோஷம் சொன்னதுனாலேயும் எனக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி வரைச்சே இவ என்ன பண்றா, அனுப்புணர்களாக இருக்கிறவா அந்த இடத்துல அதுக்காக தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். துஷ்டாளா இருக்கிறவாளுக்கு இல்லாத தோஷத்தை அன்வேஷணம் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு இந்த தோஷம் இதுல இருக்குன்னு எதானா ஒண்ணு சொல்லுவா. அதனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சத்துக்களாக இருந்துட்டு இருக்கிறவா இதை எல்லாத்தையும் ஸ்லாகிப்பா.
அதுவும் என்னுடையதா இருந்தா தானே சந்தோஷப்படுறது. ரங்கநாதனுடைய கட்டாட்சத்தினால ஏற்பட்ட இந்த காவியம் பாதுகா சாஸ்திரம்ன்றது இப்ப அந்த பெருமை மொத்தம் ரங்கநாதனுக்கு தான் போய் சேருமே தவிர எனக்கு எதுவும் கிடையாது. இப்படி இருக்கிற சுவாமி விஷயத்திலேயே அதுவும் சுவாமிய பல விஷயம் பல சமயங்கள்ல நதைவன் தேசிகாத்பரம்னு ஆச்சாரியனை காட்டிலும் இன்னொரு தேவதை விசேஷமானவா கிடையாது. ஆச்சாரியா திக தேவதாம் சமதிகாம் அந்யான்னம் அந்யாமகன்னு ஆச்சாரியனை காட்டிலும் உத்கிருஷ்டமான தேவதை வேற யாரும் கிடையாது. இல்ல அவருக்கு சமானமாகவோ இன்னொரு தேவதையை நான் கருதுவதில்லைன்னு சுவாமி சாதித்த மாதிரி அப்படி இருக்கிறவாள் எதிரையே அவளிண்டையே இவெல்லாம் தோஷம் சொல்றதுக்கு முற்படுவார்கள். இப்படி ராமரிடத்திலேயே தோஷம் சொல்ல முற்படுவார்கள் என்பதை சொல்ற. இதே மாதிரி பிரகரணம் சங்கல்ப சூரியோதயத்துல சாதித்திருக்கார். அசூயினுடைய நுழைவு, அசூயன்னு ஒரு பாத்திரம், கதாபாத்திரம். அந்த அசூய பாத்திரம் அந்த கதாபாத்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப என்ன மாதிரி தூஷணம் பண்ற அத பத்தி சொல்ற. இதுல ராமர் விஷயத்துல 3 தூஷணம் சொல்ற. ஒரு தூஷம் முதல் தூஷணம் என்னன்னா தாட்டகாவதம் பண்ணினது, ஒரு பெண்ணை மாய்த்தது. இது ஒரு வீரனுக்கு அழகா என்பது. 2வது மறைந்திருந்து வாலிவதம் பண்ணியது. 3வது கரதூஷண யுத்தத்தும் போது அந்த யுத்தத்திலிருந்து ஒரு க்ஷணம் ஒரு அடி பின்வாங்கியது. இது 3 ராமனிடத்துல இருக்கக்கூடிய பெரிய தோஷங்கள்னு இவெல்லாம் இந்த தோஷத்தை சொல்றாளாம். அதுல வாலிவதம்ன்றது இருக்க மீதி 2 காட்டிலும் பெரிய தோஷமாக கருதப்படுகிறது. இன்னைக்கும் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கா. ஆகையால அந்த வாலிபத்தத்தை நடுவுல சொல்லிருக்க, மீதி 2ஐயும் சொல்லிருக்க. இதுக்கு ஒரு கேள்வி பதில் மாதிரி இந்த இடத்துல சுவாமி பட்டவா சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார். அற்புதமாக இருக்கு. இதுல வரதனு ஹதீம், தாட்டகை என்கிற வரதனு ஹதீம்னு சொல்ற. வரதனுன்னா அழகிய உருவத்தோடு இருந்திருக்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிய அழிப்பதுன்னு சொல்லிருக்க. தாட்டகை என்ன, அவள் பிசாசு தானே, அவள் என்ன அழகிய உருவத்தோடையா இருந்தான்னு கேட்டான். ராமர் வதம் பண்ணச்சே அப்படி இல்ல, அதுக்கு முன்ன அவள் ரொம்ப அழகிய ஒரு ரூபத்தோட தான் அவள் இருந்தா. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. சாபவசாத்து அவள் அந்த பிசாசாக இந்த மாதிரி அரக்கியாக மாறிட்டா, அவ்வளவுதானே தவிர அவள் வரதனு தான் அப்படிப்பட்டவளாக தான் அவள் இருந்தா என்று சொன்னார். சரி, இதுல ஒரு கேள்வி கேட்கிற. நாம அதாவது பிராமணிகமா இருக்கிறவா தோஷம் சொல்றவாளை பார்த்து கேள்வி கேட்கிறா. இதுல வரைச்சு இது என்ன தோஷம், இதுல எப்படி ராமர் பண்ணதை எப்படி தோஷமாக நீர் சொல்றேர் என்று ஒரு கேள்வி. அதுக்கு அவ சொல்ற, நீங்க எல்லாம் தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவா தானே. மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு, சரணாகத ஹந்திரீஷ்ட ஸ்ரீஹந்திரீஷ்ட நசம்வசேத். சரணாகதனை கொன்றவர்களோடையும் ஸ்ரீஹந்திரன்னு சொல்ற பெண்களை கொன்றவனோடையும் அவன் இருக்கிற தேசத்திலேயே வாசமே பண்ணக்கூடாதுன்னு மனுஸ்மிருதியில சொல்லிருக்கு. அவளோட பழகக்கூடாது, அவ இருக்கிற தேசத்திலையும் நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்ப தாட்டகாவதம் பண்ணினது பெரிய தப்பு தானே என்று அவர்கள் சொல்றாளாம். அதுக்கு சொல்ற, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் மகர்ஷிகளை வதம் பண்ணிண்டு மனுஷ மாம்சத்தை சாப்பிட்டு திரிஞ்சுட்டு இருக்காள. இவாளை கூட ஸ்திரீ சப்தத்தினால சொல்லலாமான்னா இவாள
ஸ்திரீ சப்தத்தினால இருக்கச்சே அச்சம் மடம் நாணம் எல்லாம் சொல்லக்கூடிய அவளுக்கே இருக்கக்கூடிய ஒரு பண்புகளோட இருந்தாள்னாக்கா அவளை ஸ்திரீன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஸ்திரீக்களை வதம் பண்றது தவறுன்னு சொல்றதெல்லாம் சத்தியம் ஒத்துக்கிறேன். இவாளுக்கு ஸ்திரீத்துவமே இல்லையே, இவாளை வதம் பண்ணினதுனால என்ன தப்பு வந்துடுத்து என்பதாக சொல்ற. அதுக்கு சொல்ற, இது ஒரு சாமானிய வச்சனம் விசேஷ வச்சனம்னு அந்த வச்சனங்கள்ல ரெண்டு இருக்கு. நஹிம்சா சர்வா பூதானி, எந்த பிராணிகளையும் துன்புறுத்த கூடாதுன்றது சாமானிய வச்சனம், பொதுவாக இருக்கக்கூடிய வச்சனம். விசேஷ வச்சனம் யாகத்திய வபாயானுப்ரூஹின்னு சொல்லச்சே, பஸ்வாலம்பனம் யாகம் பண்ணச்சே அந்த பசுக்கள் எல்லாம் அதை துன்புறுத்துறதுன்றது அந்த சகஜம், அது துன்புறுத்தலாக ஆகாது என்று எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல சமர்த்தனம் பண்ணிருக்கார். மீமாம்சகால் சொல்லச்சே பசுவதம் தவிர மீதி விஷயங்கள், அதாவது யாகத்துல செய்யக்கூடிய பசுவதம் தவிர மீதி விஷயங்கள்ல தான் இந்த பொதுப்படையான வச்சனம்ன்றது பிரவர்த்திக்கும் என்பதாக சொல்ற. அந்த மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் அவதாரம் பண்றதே வினாசாயித்த துஷ்கிருதாம்னு இருக்கிறபடினால இவள் முதல்ல பெண்ணாகவே கருத முடியாதவள். இவள் பாபகாரியம் பண்ணிட்டு இருக்கவ, அந்த ஈர கையோட நிக்கிறாய்வோ. ஆகையால பெருமாளுடைய அவதாரமே வினாசாயித்த துஷ்கிருதாம்னு இந்த மாதிரி தவறுகள் பண்ணினவர்களை நாசம் பண்ணுவதற்காகவே ஏற்பட்டதுனால இப்படி ராமர் பண்ணதுல தப்பு கிடையாதுன்னு சொல்றாளாம். இல்ல வினாசாயிட்ட துஷ்கிருதாம்னு சொல்றதே பரித்ராணாய சாதுனாம் வினாசாயிட்ட துஷ்கிருதாம்னு பொதுப்படையில சொல்லியிருந்தா கூட அது புருஷாள் விஷயத்துல கரதூஷணன் கும்பகர்ணன் ராவணன் போன்ற புருஷாளாக இருந்திருக்கிற விஷயத்துலதான் அது அப்ளிகபிள் ஆகுமே தவிர அந்த வினாசாயித்த துஷ்கிருதான்றது இப்படி பெண்ணை கொலை பண்றதுக்கோசரம் பெருமாள் அவதாரம் பண்ணேன்னு சொல்றது இருக்க, இது நன்னா இருக்காது என்பதாக சொல்ற. சரி, அப்படி புருஷ விஷயமாகவே இருந்தா கூட ஒன் விஷயம் நீ சொல்ற மாதிரி அதிர்ஷ்ட ஸ்திரீ விஷயம். இப்ப அது ஸ்திரீ விஷயத்துல எப்படின்னு கேட்டோம்னா நான் என்ன சொல்றேன்னா, தப்பே பண்ணாத நல்ல அச்சம் மடம் நாணம் எல்லாம் இருந்துட்டு பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான பண்புகளோட நடந்துட்டு இருக்கிற பெண்களை வதம் பண்றது தப்புன்னு அவா விஷயத்துல சொல்லிருக்கே தவிர, இவள் மாதிரி சூர்பனக மாதிரி பிறரை துன்புறுத்தி நரமாம்சம் சாட்டுண்டு மகர்ஷிகளை வதம் பண்ணிண்டு இருக்கிறவாள் விஷயம் இல்லாது என்பதாக சொல்லணும். இல்ல அந்த நஹிம்சா சர்வா பூதானி என்று சொல்ற வாக்கியத்துக்கு இந்த யாகத்துல வரக்கூடிய பசு தவிர வத்திரிக்த விஷயத்துலதான் நஹிம்சா சர்வா பூதானி என்ற அந்த பொதுப்படையான வச்சனம் அங்க பிரவர்த்திக்கும், அது சொல்லப்படும். மீதி இடத்துல அது கிடையாதுன்னு கணக்கு சொன்னாக்க அந்த இடத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லிருக்கு. இங்க ஸ்திரீவதம் பண்ணக்கூடாதுன்னு பொதுப்படையாதான் சொல்லிருக்கே தவிர துஷ்டச்சாரியாக இருக்கக்கூடிய ஸ்திரீக்களை வதம் பண்ணக்கூடாது, அவ தவிர ஸ்திரீக்களுக்கு பெண்களுக்கு உரித்தான பண்புகளோடு இருக்கக்கூடிய ஸ்திரீக்களை மாத்திரமே வதம் பண்ணக்கூடாதுன்ற அந்த மாதிரி எங்கேயும் இங்க ஸ்பஷ்டமா வச்சனையும் இல்லையே என்று சொன்ன. அதுக்கு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ராமர் ஸ்வதகா தானாகவே தாட்டகைய வதம் பண்ண ஆரம்பிக்கல. பக்கத்துல மகர்ஷி இருக்கே, மகர்ஷியினுடைய வார்த்தையை கேட்டுதான் அவர் தாட்டகாவதம் பண்ணிருக்க. அந்த விஸ்வாமித்திரன் முதலிய மகர்ஷிகளுடைய வார்த்தைய அங்கீகரிச்சுதான் அவர் பண்ற. சைஷா சாபகிருதா மருஷா தாட்டகா குரோதமூர்ச்சிதா தேசம் உத்சாதயத்யேனம் அகஸ்திய சரிதம் சுபம் ஏனாம் ராഘவ துர்வருத்தாம் யக்ஷீம் பரம தாருணாம்
குரு பிராமண ஹிதார்த்தாய ஜகி துஷ்ட பராக்கிரமாம். இந்த சூர்பனகை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஸ்ராபகதா மருஷா தாட்டகா குரோத மூர்ச்சிதா. சாபத்தினால இப்படி யாராலையும் ஒரு ஜெயிக்க முடியாத, தணிக்க முடியாத ஒரு கோபத்தோட இருந்துட்டு இருக்கா இவோ. இந்த தேசத்துல இருக்கிறவா எல்லாரையும் துன்புறுத்தின்னு இருக்கா இவோ. இது இவளை இப்படிப்பட்ட ஒரு தீய குணங்களோட தீய சரித்தைகள் நடவடிக்கைகளோட இருந்துட்டு இருக்கிற இந்த பெண்மணிய, இந்த பெண்ணை எட்சையும் பரமதாருணம். இவாளை இவளை வதம் பண்ணணும். எதுக்காகன்னா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்தியம்னு சொல்லி அந்த பசுக்கும் பிராமணனுக்கும் ஹிதத்தை பண்றதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறபடினால அதே முறையில கோவுக்கும் பிராமணனுக்கும் ஹிதத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தாட்டகைய வதம் பண்றதுனால தப்பில்ல, நீ பண்ணுன்னு சொல்ற. ஆகையால நகேஷாம் சாபு சம்ஸ்பிருஷ்டாம் கசிதுத்சகதே புமானு நிகந்தும் திரிஷுலோகேஷு துவாமிருதே ரகுநந்தன. அதுக்கு மேல இன்னொரு கேள்வி வருது. இதுக்கு முன்ன எத்தனையோ பேர் வந்திருக்க மாட்டாளா? வேற யாராவது அடிச்சிருக்க கூடாதா? அவளை கொலை பண்ணிருக்க கூடாதா? நான் தான் கொலை பண்ணணுமா? எங்கையால தான் அந்த தப்பு காரியத்தை பண்ணணுமா என்றெல்லாம் நினைக்காத. மீதி பேர் பிரயோகம் பண்ற ஆயுதங்கள்லாம் இவள் விஷயத்துல உபயோகம் இல்லாத போயிடும். கிட்ட அந்த அம்பு போட்டோம்னா அது வெறும தொப்புன்னு கீழே விழுந்துரும். அது அதனால ஒரு லாபமும் இல்லாத போயிடும். ஆகையால நீ ஒத்தந்தான் இந்த தாட்டகைய வதம் பண்ணுவதற்கு உண்டான சாமர்த்தியத்தை உடையவன். ஆகையால நீ பண்ணணும். நகிதே ஸ்ரீவதகத்தே கிருணாகாரியா நரோத்தமா. இது பெண்ணு தானேன்னு சொல்லி அவ விஷயத்துல தயவு பண்ணாத, அது கருணையே காண்பிக்க கூடாது. சாதுர்வர்ணிய ஹிதார்த்தாவிய கர்த்தவியம் ராஜசூனுனா ரிசம்சம் அனுசம்சம் வா பிரஜாரட்சண காரணாத்து. நீ யாரா இருந்துருக்க? நீ அரச குலத்தை சேர்ந்தவன். அரச குலத்தை சேர்ந்தவனுக்கு சாதுர்வர்ணியம், அந்த பிராமண கத்திரிய வைசிய சூத்ரன்னு சொல்லக்கூடிய 4 விதமானவர்களையும் ரட்சணம் பண்ணுவது உன்னுடைய கர்த்தவியம், கடமை. அதுல பிராமணாளுக்கு ஒரு பெரிய நாசத்தை ஏற்படுத்துகின்ற இந்த தாட்டகையை வதம் பண்ணுவது உனக்கு தர்மம். இது கத்திரிய தர்மம், நீ அவசியம் பண்ணியாகணும். இந்த கத்திரிய தர்மத்தை நீ பரிபாலனம் பண்ணணும் என்பதற்காக தான் நான் ஒன்ன சொல்றேன். அவளுக்கு ஒரு தர்மம் இருக்கோ இல்லையோ, அந்த ரீதியில உனக்கு இருக்கக்கூடிய தர்மம் இது. நிருசம்சம் அனிருசம்சம் வா பிரஜாரட்சண காரணாத்து. ஒரு ஜட்ஜா இருந்துட்டு இருக்கா, நீதி அரசராக இருந்துட்டு இருக்கா. அவ வரைச்சே ஒரு தப்பு காரியம் பண்ணினவன அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குற. எத்தனையோ வருஷங்கள் அவனுக்கு ஒரு சிறையில ஒரு தண்டனையை அனுபவிக்கும்படியாக பண்ற. இப்ப அந்த தூக்கு தண்டனையை கொடுக்கறதுனால பசங்களுக்கு அந்த அவ யார் இருக்காளோ அவளுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டதாகவோ குரூரமானவர் ஜட்ஜுன்னு அவரை சொல்ல முடியுமான்னா அவரை சொல்ல முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருந்தாலும் அவர் நேர்மையாக பிரஜா ரட்சணத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி நீ ராஜாவாக இருக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் நீதியையும் காக்கின்ற ஒரு பொறுப்புல இருக்கிறபடினால இந்த ஸ்ரீ வதம் தாட்டகா வதம்ன்றது உனக்கு உச்சிதமானதுதான். நீ அவசியம் செய்ய வேண்டியதுதான். பாத்தகம் வா சதோஷம் வா கர்த்தவியம் ரட்சதா சதாம் ராஜ்யபார நியுக்தானாம் ஏக தர்ம சனாதனா. இந்த ராஜ்ய பாரத்துல ஒரு ஈடுபட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு இதுதான் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு தர்மம் இது. ஆகையால தாட்டகாவதம் பண்ணணும்னு சொல்ற. இப்படி இந்த தாட்டகாவதம் பண்றதுடைய ஒரு முக்கியத்துவத்தை இந்த இடத்துல சொல்லி எந்த ஒரு காரணத்தினாலையும் இங்க ராமர் பண்ணினது தப்பு கிடையாது. இது ஸ்ரீவதன்ற தோஷம் பெருமாளுக்கு ஏற்படாது, இவாளுக்கு தான் ஏற்படும்ன்றத சொல்லி இவாளுடைய வார்த்தை பெருமாள் விஷயத்துல ராமன் விஷயத்துல ஒருத்தர் தப்பு சொன்னாள்னாக்க அவளுடைய ஒரு நீச்சத்தன்மை தான் இங்க வெளிப்படுறதுன்றதுக்கு முதல் விஷயத்துக்கு இவ்வளவு விஸ்தாரமா சொல்லியிருக்க. அடுத்த ரெண்டையும் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.